சொல்லு மாப்ள. 2 பேத்தையும் பிடிச்சாச்சு. மணி என்ன கல்குவாரில் வச்சிருக்கேன். அந்த பையல என்ன பண்ணிட்ட? நம்ம கணேசன் பெட்ரோல் பங்கில் ஒரு 20 லிட்டர் பெட்ரோல் வாங்கி கொளுத்தி விட்டுறேன். பவியை வீட்டுக்கு கூட்டு வந்துடுவா. அவளை இங்கே கூட்ட என்ன செய்ய போற? அவளையும் கொளுத்திரு. சரி மாமா. ஓடி போயிரு. தம்பி தம்பி, நான் கொஞ்ச நேரத்தில் இந்த பிள்ளைங்களை அடிச்சே கொண்டு வானுவோம். உசுரே போனாலும் பரவாயில்லன்னு 2 பேரும் இறங்கி அடிச்சிருவோமாய்யா. உனக்குன்னு குடும்பம் இருக்கு இல்லையா? எனக்கு தான் யாருமே இல்லை. மொட்டை பையன், செத்தா கூட ஒரு பையன் வர மாட்டான். என்னால் என்ன முடியுமோ போய் பார்க்குறேன். வெறி பிடிச்ச நாய்களா, ஏடா வெறி பிடிச்ச மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க ஆம்பளை அர்த்தம் எங்கிட்ட வாங்கடா. வாடா 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 கோலஞ்ச புட முடிச்சுறியா? கண்ணே மண்ணில போட்டாயா? வாடா வாடா வாடா. ஒருத்தர விடாதீங்க தம்பி. அடி ஓடுங்க. பார்த்து கூட்டு போங்க. டேய், என்னடா பார்த்துட்டு இருக்க? வாடா உள்ள போலாம்டா, வாடா. போங்க தம்பி, முதல்ல ஆஸ்பத்திரி கூட்டி போங்க. டேய் சர்ரா என்னடா பண்ற? எழுந்துடுறா.
இப்போவாது உங்கள் பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? குமார். குமார், நல்ல பேர். வயிறு கொஞ்சம் கடை முடங்குது, வண்டியை கொஞ்சம் ஓரம் பண்ணி பாட்டுறீங்களா? கொஞ்சம் இந்த உடனே வந்துடுறேன். சீக்கிரம் போயிட்டு வந்தேன். எந்த வந்துடுறேன், 5 நிமிஷம் 5. ஊர்ல பெரிய குடும்பம், ஜமீன் வகையறா, இதெல்லாம் போவ எனக்கு ஒத்த வாரிசு என் பொண்ணு. என் பொண்ணு கல்யாணத்தை எப்படி நடத்தணும்னு இந்த எசைக்கு பைய எங்க ஆளுவளை அடிச்சு எனக்கு சொல்லி தரானா? பக்கத்துல துக்கோடு இருக்குன்னு தெரிஞ்சு யாரா பாட்டு போடுவாங்களா? அப்ப இது எகத்தால பண்ற மாதிரில இருக்கு. ஏம்ல பாட்டு போட்டேன்னு கேட்டா அப்படிதான் போடுவாங்க. அப்ப அவன் அடிக்காம என்ன செய்வீங்க? அவனை எப்படி பார்க்கணும் எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன். ஐயா ஐயா இருங்க ஐயா, அவன் செஞ்ச தப்பு தான். யார் இல்லைன்னா இப்போ நம்ம வீட்லேயும் நல்லா நடக்கல. இந்த நேரத்தில் நமக்கு எதுக்கு பிரச்சனை? எனக்காக ஒன்று பண்ணுங்க. நீங்களும் நம்ம ஆளுங்களை எந்த பிரச்சனைக்கு போகாதீங்க, நான் பார்த்துக்கிறேன். அவனுக்கு எனக்கு இருக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஐயா மேலே எனக்கு ஒரு மரியாதை இருக்கு. அவருக்காகத்தான் பார்க்க. நல்லா கேட்டுக்குங்க, இன்னைக்கு 3 மணி வரை நானோ என் சொக்காரமாரோ எந்த பிரச்சனைக்கும் போக மாட்டோம். 3 மணிலேருந்து 4 மணி வரை நல்ல நேரம். ஒன்னலைக்கு ஆளுவோ வருவாங்க. அந்த நேரம் பார்த்து அவன் ஏதாவது சீண்டிக்கிட்டு தானே வச்சுக்கங்க. சார் 2 மணிக்குள்ளே எடுத்து முடிச்சிருவோம் சார். முடிச்சிட்டீங்கன்னா நல்லது, அப்படி இல்லைன்னா சார் ஒரு பிரச்சனையும் வராது சார், எல்லாம் நல்லபடியாக முடியும். என்னன்னு அங்கே இருந்து என்ன வெட்டுறதுக்கு ஒருத்தர் அருவாள் எடுத்து ஓடியாந்த பத்தியலா? 1 நிமிஷம் கைகாலெல்லாம் விடவெடுத்து போச்சு. என்ன அடி பார்த்துக்கங்க. உடங்கம்ப எடுத்து ஒவ்வொருத்தனையும் வெலாசு வெலாசு வெலாசுன்னு வெலாசிட்டாவ. கர்ண மகாராசா, உங்களை யாரும் முறைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. நோ, என்னடா பண்ணின்னு இருக்கிற? உடங்கம்ப வச்சு அவர்தான். பார்த்தாலே தெரியுது. வாங்க தம்பி. பாய் ப்ரோ. உங்களுக்கு பிடிக்காதுன்னு தான் சொல்ல. வாங்க தம்பி வாங்க. ஏய் போய் பாரு, நீ உள்ள போய் பாரு. இல்லை சபரி. சபரிண்ணே உள்ளே இல்லை, வெறுங்க எஸ் ஆகிட்டாங்க நினைக்கிறேன். போயிட்டாங்க. எடி எடி தூக்கி 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 போயிட்டோம்லையா? வாங்க வாங்க. போயிட்டான் போயிட்டான். போங்க போங்க. நன்றிப்பா. வாங்க போங்க போங்க. கணேசன் சொல்லுங்கம்மா. அந்த டிரைவர் பையலுக்கு ஃபோனை போடு. சரி. ஹலோ, நான் திருநெல்வேலிருந்து கணேசன் பண்ணி பேசுகிறேன். வண்டி எங்கே வந்துட்டு இருக்கு? மதுரையாண்டா வந்தாச்சு சார். மதுரையா? 10 மணிக்கு திருநெல்வேலி வந்துடுனாவே நீங்கள் இன்னும் மதுரையா வரலங்கிறிய? இங்கே நிலைமை தெரியாமல் லேட் ஆகிட்டு இருக்கிய. இல்லை சார், அவங்ககிட்ட என்ன பேசுறதுன்னு தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்கு. வர சொல்ல. சரி சரி சீக்கிரம் வாங்க. சரிங்க சார், வந்துடுறோம். தலைவரே, தலைவரே, தலைவரே,
இந்த நேரத்தில் அதை கேட்க சங்கடமாக தான் இருக்குது பார்த்துக்கங்க. சும்மா இருந்தால் கேட்க மாட்டேன். சரக்கு அடிச்சிட்டேன் பற்றியெல்லாம் வயிறு கபகபன்னு பசிக்குது. போய் சாப்பிட்டு வந்து உட்காந்துக்கோமா? ஏய் 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 எல்லா மயிரும் ஒன்னால தான் தேவையில்லாத காண்டே தாத்தா ஓடி போயிரு. சரி சரி சரி. தம்பி நீங்கள் வர வேணாம், காசு கொடுங்க, நான் போய் சாப்பிட்டு வந்துடுறேன். ஏய் என்ன மயிருக்கா போய் சரக்கடிச்ச? ஒருத்தா எல்லா டென்ஷனும் உன்னால தான். ஒருத்தா பண்றதையும் பண்ணிட்டு துண்ண போறியா? துண்ண எஞ்சி போயா. பேசிட்டு இருக்கும்போது கோத்தாங்க கோத்தானே எங்க ஊர்ல கெட்ட வார்த்தை தெரியுங்களா? சும்மா கோத்தாங்க. பேசிட்டு இருக்கும்போதே கை வைக்க திருப்பி அடிக்க மாட்டேன்னு நினைக்கியோ? நீ இதெல்லாம் வேற ஆட்டா வச்சுக்க, என்னட்ட வச்சுக்க, புரியுதா? பேசுனா சா வச்சிரும். உன் வீரத்தை கிட்ட காட்டுறியோ நாசமா போயிருவடா, நாசமா போயிருவேன். ஒரு கலைஞ மேல கை வைக்க விளங்க மாட்டேன். பெரிய மனுஷனோட பார்க்காம என்ன இல்லப்பா, மனசு கேட்கல. என்னால தானே இந்த பிரச்சனை. நானே இருந்து சரி பண்ணிட்டு போறேன்னு சொல்றோம்ல. ஹலோ, உன் வண்டியில் போனா இருக்காடா? நீங்க யாரு? குவாரிலேருந்து 2 பேர்த்த காப்பாற்றி கூப்பிட்டு போனேன். அவங்கள கொண்டு வந்து வீட்டில் விட்டுட்டு உன் போனதை எடுத்து போடா. அவங்க இப்போ இங்கே இல்லைண்ணா, அவங்கள இறக்கி விட்டோம். இறக்கி விட்டியா? எங்கடா இறக்கி விட்ட? எந்த இடம்னு தெரிலண்ணா. அப்போ உனக்கு உன் போனா வேணாமா? ஓண்ணா. அப்போ கருப்பாயூரி வந்துட்டு பழக்கடை சேகர யாருன்னு கேளு, சொல்லுவாங்க. வந்து உன் பணத்தை எடுத்துகிட்டு போ. சரிண்ணா, வந்துடுறேண்ணா. வெங்காயம் தூக்கல, ஒரு ஆம்லெட். மாப்பிள்ள ஏதாவது பார்த்து பண்ணுங்க மாப்பிள்ள. மாமா, இவங்க அவனை வெட்டிட்டு வந்திருந்தாங்கன்னா அவன் அப்பன் கேஸோட சேர்த்து இந்த கேஸை நான் பார்த்துட்டு இருந்திருப்பேன். இப்போ திடீர்னு வந்து லீகலாக பண்ணுன்னு சொன்னால் எப்படி மாமா? அப்படியே கொளுத்து எடுத்துக்க வேண்டாமா அவனை? சும்மா இருப்பியா? அங்க என்ன நடந்து தெரியாம? சும்மா இருப்பியாவா? அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது மாமா. நம்ம பொண்ணு மேஜரு, பிள்ளைய ஒழுங்காக வளர்த்துருக்கணும். இப்போ வந்து முட்டிக்கிட்டு நின்னா வந்துட்டாங்கல்ல மாமா. அந்த டிரைவர் வந்துட்டான் மாமா. அண்ணே, பிரச்சனை இல்லாத வேண்டாண்ணே, பாடியை கொடுத்துருங்கண்ணே, நாங்க போயிடுறோம். அண்ணே தப்பு பண்றியா? ஆத்திரப்படாதய்யா. எனக்கே அப்படி பண்ணாலப்பா, எனக்கே இப்படி தவிக்க விட்டுட்டு போயிட்டானே. எந்த மனசு பதறப்பா. வேணாப்பா, வேணாய்யா. எல்லாம் போச்சு. பிள்ளைய இப்படி அழுக விட்டு
எப்பா ரெண்டுக்கு இருக்காங்கப்பா அடிச்சு கொண்டு போறாங்க முதல்ல கிளம்புங்கப்பா போங்கப்பா அழுகாதையா அழுகாதைய தங்கோ ஐயா தப்பு ஐயா தப்பு ஐயா தப்பு பண்ணாத ஐயா